இந்த விஷம் இதோடு நின்றபடியால் இந்த இடத்துல ஆண்களுக்கு மட்டும் ஒரு கண்டம் ஏற்பட்டது. கண்டம் எந்த இடத்துல? இந்த கழுத்துல பாரு. இது நமக்கெல்லாம் பெருசாகும். ஆமா, பொம்பளைங்களுக்கு உற்று எல்லாம் தெரிஞ்சிட்டாங்க. அப்ப இந்த கண்டம் ஏற்பட்டபடியால் நாம எனக்கு ஒரு திருநீலகண்டன் பரவாயில்லைங்க அப்படின்னு பெயர் வந்தது. இன்னொரு சந்தேகங்க. என்ன? ஏன் சாமி நீ கடவுளுங்கிறிய? ஆமா, உன்னதான் கேட்கணும். எப்படி வேற தாங்கல? உன்னதான் இந்த கேள்வி கேட்கணும். சரி கேளு. இந்த பொம்பளைங்க எல்லாம் நெத்தியில குங்குமம் வைக்கிறாங்கல்ல? ஆமா, அது யாருக்கு வந்து வைக்கிறாங்க? இது யாரு கேட்க வேண்டிய கேள்வி? சொல்லுங்க. ஏய், இந்த திலக நெத்தியில எப்படி வந்தது? அதுக்கு தானே உனக்கு விளக்கம். இத நான் சொல்றேன். அதாவது இந்த நெத்தியில இருக்கக்கூடிய திலகமாகப்பட்டது என் மனைவியாகப்பட்ட உமா மகேஸ்வரிக்கு 3 கண்கள். 3 கண்ணு? ஆமா. அப்ப என் மைத்துனராகப்பட்ட மகாவிஷ்ணு பார்த்தார், சிவபெருமானை அதாவது உமா மகேஸ்வரி திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்வதியுடைய சம்பந்தத்தை கேட்டார். அப்ப பார்வதி தேவி சொன்னார், இந்த சிவபெருமானை கட்டிக்கணும், நான் திருமணம் செய்யறேன் அப்படின்னு ஏற்கும் பொழுது நான் சொன்னேன், இந்த உமா மகேஸ்வரி நான் மணமுடிக்க வேண்டும் என்றால் ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஆணுக்கு அடக்கமாக இருக்கணும் இல்லையா? உங்க வீட்டுல அடக்கமா எப்படி? எங்க வீட்டுல நல்லா அடக்கம். ஒரு வாரே வீட்டோட இருந்தீங்கன்னா அப்பதான் ஊர் ஊரா தெரியுமா? நல்ல பொண்ணு. அப்ப ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஒரு ஆடவனுக்கு அடக்கமாக இருக்கணும். அதனால இந்த பார்வதி இடத்துல முக்கண் இருக்கிறது. இந்த 3 கண் இருந்தா ஆணுக்கு அடக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி இந்த 3 கண்ணுல எனக்கு ஒரு கண் எனக்கு பெற்று தரணும் அப்படின்னு கேட்டேன். அப்ப பார்வதியுடைய அம்சம் அதாவது வாக்கின் பிரகாரம் இந்த நெற்றிக்கண்ணை பிடுங்கி எனக்கு கொடுத்தார். கொடுத்தீங்க. அப்ப இந்த கண்ணை எடுத்தா என்ன அந்த இடத்துல எப்படி இருக்கும்? வரும். ஓய், புளியாத்தான் இருக்கும். ரத்தம் குளியா இருக்குமில்ல? ஆமா. பார்க்கக்கூடியவர்கள் இழிவாக பேசுவாங்க, உச்சப்பட்ட மேனி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த உதிரமாகப்பட்டது இந்த குருதி என்ற ரத்தம் சொட்டும் பொழுது என் மைத்துனராகப்பட்டவர் இந்த இடத்துல கை அதாவது பெருவரலை வைத்து அழுத்தினார். சரி. அப்ப பெண்களுக்கு இது திலகமாக தோணும். மங்கை போட்டு. ஆமா, புருஷனுக்கு வைக்கிற போட்டு. ஆமா. இப்பதான் மாட்டிக்கிட்டேன். என்ன? ஏன் ஜாமி கல்யாணம் ஆன பொம்பளைங்க ஆமா நெத்தியில குங்குமம் வச்சாலும் புருஷனுக்கு வைக்கிற போட்டு. ஆமா, மங்கை போட்டு. அதுக்கு மேல வாக்கு போட்டு வைக்கிறாங்கல்ல? ஆமா, அது நம்ம மாப்பிளைக்கு வைக்கிற போட்டா அப்படின்னு நீ தெரிஞ்சிட்டாக்க நீ எல்லா பொம்பளைட்டையும் அடி வாங்குவ. சொல்லுங்க. இப்படி போய் ஒரு பெண்ணை கேட்டேன்னா கண்டிப்பா உன்னை அடி பட்டை இழுத்து விடுவாங்க. இது ஏன் வைக்கிறாங்க சொல்ல? இங்க நட்டாளுக்கு கூடாதா? இங்க வைக்கிறது மங்கை பொட்டு, மேல இருக்கிறது என்ன பொட்டு? கங்கை பொட்டு. அந்த கங்கை எப்படி யாரு எங்குறான்? கங்கை என் சடாபாரத்துலப்பா. அப்ப நீயும் கூத்தியால வச்சிருக்கிற. உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்றேன். சொல்லு. இதுல இருந்து திருந்தி பொழைச்சுக்க. இன்னையில இருந்து எந்த வேஷக்காரரும் இப்படி கேட்காத. சொல்லுங்க. கூத்தியாங்கிற வார்த்தை நீ பேசக்கூடாது. என்னட்டு பேசக்கூடாது. கூட சொல்லு. பாரு, நான் இந்த தொழில் பழகுற போதே எங்க வீட்டுடைய சம்மதம் கேட்டுட்டு தான் தொழில் பழகினேன். நான் போறது இரவு வேலை. என் மேல் சந்தேகப்படுற மாதிரி இருந்தா இந்த தொழில் நான் பழகல. என்ன சொல்ற அப்படின்னு கேட்டுதான் இந்த தொழில் பழகினேன். நீ நினைக்கிறபடி நாம சொல்லிடுறோம் சடார்னு கூத்தியான்னு சொல்லிடுறோம். நாம இங்க வந்துடுறோம். என்ன அவங்க நம்ம மேல சந்தேகப்படுற மாதிரி நாம இங்க வந்து கூத்தியா வச்சுட்டு அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு இருந்த மாதிரி நம்ம பொண்டாட்டி ஒருத்தன் எவன ஒருத்த அப்படி பார்த்தா நீ என்ன நினைப்ப? என்னடா சொல்ற? என்னன்னு என்கிட்ட ஒருத்தகிட்ட இருந்து கெட்ட பேர் எடுத்தது 10 பேர் நல்ல பேர் எடுத்தேன். தவறாக நினைக்க கூடாது பெண்களை. என்ன அவங்க நம்மள புரிஞ்சு நடந்துக்கணும், நாம அவங்கள புரிஞ்சு நடந்துக்கணும்.
இதுதான் வாழ்க்கை. ஆமா நீங்க அது இதுன்னு சொல்லி தப்பிக்கிறீங்க. சடாரு நீ வந்து கூத்தியான்னு சொல்ற. இங்க பாருங்க என்ன என்ன தப்பிக்கான்னு பாக்குறியா? உன்கிட்ட ஏன்டா நான் கொலையா பண்ணிவிட்டேன். இந்த மேலகர் போட்டுக்கு பாரு சொல்லு. இது கெங்க கொட்டுப்பா. அதுதான் ஏப்பா வைக்கிறீங்க? இந்த கெங்கையை நான் ஏன் சடாபாரத்துல வச்சிருக்கிறேன் அப்படின்னு கேக்குறேன். அதேதான் அப்படின்னு கேளு. கூத்தியங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது. சொல்லி கொடுத்தோம். இந்த கெங்கையை ஏன் சடாபாரத்துல வச்சிருக்க தெரியுமா? ஏன்? அதாவது சூரிய குலத்து மன்னன் சகர சக்கரவர்த்தி குடிமக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக ஆரணிமான காணகம் அதாவது வேட்டையாட சென்றான். அப்ப வேட்டையாட போகும் பொழுது வேட்டையாடி கொண்டிருந்த படை வீரர்களுக்கெல்லாம் பசி ஆகிவிட்டது. ஆரணிமான காணகத்துல பசி. அப்ப வேட்டையாடும் இடத்துல இவங்களுடைய பசி எப்படி போக்குவது? எப்படி? அப்ப மன்னன் சகர சக்கரவர்த்தி பார்த்தான், உங்களுடைய பசிகளை தீர்க்க வேண்டும் என்றால் இன்னும் சிறிது தூரம் இந்த ஆரணிமான காணகத்துல போலாம். ஏதாவது ஒரு குடில் தெரிந்தா அவங்க இடத்துல அதாவது ஏதோ கூல குமாயமா கேட்டு வாங்கி தர்றேன் வாங்க அப்படின்னு சொல்லி அனுபெற்ற பயிர்களை அழைத்து போனோம். சரி, அப்ப போகும்பொழுது சிறிய தூரத்துல ஒரு பர்ணசாலை இருந்தது. அந்த பர்ணசாலையை சென்று பார்த்தாங்க. யார் இருந்தாங்க? கபில மகாமுனிவர் இருந்தார். அப்ப யாரு? கபில மகாமுனிவர். அப்ப இந்த கபில மகாமுனிவர் இந்த ஆசிரமத்தில் இருக்கும் பொழுது அவரிடத்துல இந்த சகர சக்கரவர்த்தி போய் கேட்டாரு, சாமி என்னோட அதாவது வேட்டையாட வந்த வீரர்களுக்கெல்லாம் பசி ஆகிவிட்டது, இவருடைய பசியை போக்கணும், தாங்களுடைய குடிசையில ஏதாவது ஒரு நீராகரம் ஒரு கூழ் இருந்தா கொடுங்க, இவங்களுடைய பசி ஆட்டான்னு சொல்லி கேட்க. அப்ப கபில மகாமுனிவர் சொன்னார், கவலைப்பட வேண்டாம் ஐயா, சூரிய கொளுத்து பண்ணா உன்னுடைய படை வீரர்களுடைய பசியை நான் போக்குகிறேன் அப்படின்னு சொல்லி தெய்வலோகத்திலிருந்து காமதேன் பசுவை வரவழைத்தாரு. காமதேன் பசு. ஆமா. அப்ப காமதேன் பசுவை வரவழைத்து இந்த படை வீரர்களுக்கெல்லாம் பசியாகி விட்டது, இவர்களுக்கு அன்னபோஜனம் வழங்கு அப்படின்னு சொல்ல அந்த காமதேன் பசுவாகப்பட்டது ஓர் நொடிக்குள்ளாக அறுசுவை பதார்த்தத்தோடு அனைவற்றவர்களுக்கும் அன்னபோஜனம் பரிமாறியது. அப்ப இதை சாப்பிட்டு பசி அறியும் போர் வீரர்கள் அனைவற்றவர்களும் சந்தோஷமாக இருந்தார்கள். அப்ப சகர சக்கரவர்த்தி நினைத்தார், இந்த காமதேன் பசு நம்முடைய நாட்டுல இருந்தா நாட்டுல பசி அதாவது பசி என்று சொல்லு வருமா? வராது. இந்த காமதேன் பசுவை நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி கபில மகாமுனிவர் இடத்துல கேட்டாரு. அப்ப கபில மகாமுனிவர் என்ன சொன்னாரு, இந்த காமதேன் பசு எனக்கு சொந்தம் அல்ல, இது தேவருக்கு சொந்தம், இதை அடுத்தவர்களுக்கு தானம் கொடுப்பதற்கு எனக்கு உரிமை இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டார். சரி. அப்ப சகர சக்கரவர்த்தி இந்த கபில மகாமுனிவரை நிந்தித்து பேசிட்டார். அப்ப பேசியபடியா கபில மகாமுனிவருக்கு கோபம் வந்து இந்த சூரிய குலத்து மன்னர்கள் அனைவற்ற பேர்களையும் நீங்க சாம்பாக போக கிடப்பது அப்படின்னு சாபத்தை கொடுத்து விட்டார். சரி. அனைவற்ற பேர்களும் மடிந்து விட்டார்கள். அப்ப இந்த சூரிய குலத்துல வந்த இந்த சகர சக்கரவர்த்தியுடைய பேரப்பிள்ளை பகிர்தன் என்பவன் நம்முடைய மூதாதிகள் அனைவற்றவர்களும் மடிந்து விட்டார்களே, இவர் எங்கே மடிந்தார்கள், எங்கே இருக்கான்னு சொல்லி 14 உலகமும் 12,000 வருடம் தேடினான். எங்கேயுமே கிடைக்கல. அப்ப இந்த ஆரணிமான காணகத்துல போய் பார்க்கும் பொழுது கபில மகாமுனிவர் ஆசிரமம் தெரிந்தது. அவரிடத்துல போய் கேட்கும் பொழுது இப்படி உன்னுடைய மூதாதிகள் நிந்தித்து பேசினார்கள், அவர்களை சபித்து விட்டேன்னு சொல்லி அந்த கபில மகாமுனிவர் சொன்னார், இவர்கள் நற்கதி அடைய வேண்டும் சாமி, இதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்க, இவர்கள் நற்கதி அடைய வேண்டும் என்றால் பிரம்மாவிடத்துல சென்று கேட்கணும் அப்படிங்க. பிரம்மாவை சந்தித்து கேட்டான் பகிர்தன். அப்ப பகிர்தன் இது என்னால் முடியாது, சிவபெருமானால்தான் முடியும் அப்படின்னு சொல்ல என்னிடத்துல வந்து கடவுரமான தபாபலங்கள் செய்தான் பகிர்தன். அப்ப பகிர்தனுடைய தபத்தை வச்சு உனக்கு என்னப்பா வர வேணும்னு கேட்டேன். சரி. அப்ப பகிர்தன் சொன்னான், என்னுடைய மூதாதிகள் மடிந்து விட்டார்கள், இவர்கள் அனைவற்ற பேர்களும் நற்கதி அடையணும் அப்படின்னு சொல்ல, உன்னுடைய மூதாதிகள் நற்கதி அடைய வேண்டும் என்றால் ஆகாயங்கிருந்து பூலோகத்துக்கு வரணும், பூலோகத்துக்கு வரணும். அப்படி பூலோகத்துக்கு வந்தா உன்னுடைய மூதாதிகள் நற்கதி அடைவார் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் நான் சொன்னேன். அப்ப ஆகாய அதான் கங்கை இடத்துல போய் பகிர்தன் கேட்டாரு. அப்ப ஆகாய கங்கை சொன்னதான், பகிர்ந்தம்னா உன் பேச்சை கேட்டு நான் பூலோகம் வர்றேன், அப்படி நான் வருவதாக இருந்தா நான் வரக்கூடிய வேகத்தை தடுத்து பூமியில விடக்கூடிய வல்லமசாலி யாரு
அவரை தெரிந்து வா, நான் வர்றேன் அப்படின்னு சொன்னதான். சரி. அப்ப மீண்டும் பகிரன் என்னை சந்தித்தான். இப்படி கங்காதேவி சொல்லிவிட்டது சுவாமின்னு சொல்ல, ஆகாய கங்கையை வர சொல், நான் தடுத்து பூமியில விடுறேன் அப்படின்னு சொல்லி அனுமதி பெற்று ஆகாய கங்கை பூலோகத்துக்கு வரவழைத்தான் பகிர்தான். ஒரு மலை துளி மேல விழுந்தா எப்படி வலிக்குது, அதே கங்கை ஒரே முட்டை கீழே வந்தா எப்படி இருக்கும்? ஒண்ணும் பண்ண முடியாது. உலகம் தாங்குமா? அப்ப வரக்கூடிய ஆகாய கங்கையை என் சடாபாரத்துல தாங்கி பூமியில விட்டாய். சூரிய குலத்த மன்னர்கள் சொற்குலோகத்துல நற்கதி அடைந்தார்கள். இதற்காகத்தான் ஆகாய கங்கை சடாபாரத்துல வைத்திருக்கிற வழிய நீ நினைப்பது போல கூத்தியலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. என் பேரை கெடுத்து விடாத. என்னப்பா உங்க பேர் சொல்லக்குள்ள 2011 சொன்னீங்க. ஆமா, 2 கண்ணு இருக்குது. உங்க நெத்திகளோட 3 கண்ணு ஆச்சு. சரி, 3 கண்ணு இருக்க, மீதி கண்ணு எங்க? பரவாயில்ல, இன்னும் ஒரு வாரம் கழிச்சு கேட்காத போயிட்டேன். 2011 நேரத்துல எனக்கு எப்படி வந்தது? எப்படி வந்தது? எல்லாமே என் உடல்ல இருக்குது. ஆயா உனக்கு தெரியுதா? ஆட்டுக்கு 2 கண்ணு, மாட்டுக்கு 2 கண்ணு. உனக்கு 2011 கண்ணு எங்க வந்துச்சு? எனக்கு சிரமம் 5. ஒரு சிரத்துக்கு 2 கண்ணு எவ்வளவு? 10. என் நெட்டு கண்ணு சேர்த்தனா 11. இன்னும் எவ்வளவு வேணும்? இன்னும் 2000 வேணும். அதுக்கெல்லாம் எதிர்பார்க்காத. 1300 தான். ஆஹா, 300 தானா? ஆமா. என் கழுத்துல இருக்கக்கூடிய ஆதிசேஷன் பாம்பு, இதுக்கு 1000 சிரம். 1000 சிரம். ஒரு சிரத்துக்கு 2 கண்ணு எவ்வளவு? 2000 ஆச்சு. ஆக மொத்தம் 2044. நல்ல படிப்பு. 2011. அப்படி 2011 நேரத்தில் படித்த நான், எனக்கு கூத்தாடி என்று ஒரு பெயர். யாரு யார் சொன்னது உன்ன கூத்தாடின்னு? கூத்து இல்லையா? ஏய், கூத்தாடி என் பேர் தான் கூத்தாடி. ஓ, உங்க பேரு? நீ என்ன பார்த்தாடி. ஏங்க கூத்தாடி சொல்றீங்க, அப்படி இந்த கூத்து நீ எங்க ஆடுன? அப்படி கேளு. எனக்கு இந்த கூத்தாடி என்ற பெயர் எனக்கு எங்க வந்தா தெரியுமா? அம்மன் காளிதேவிக்கும் எனக்கும் பரதநாட்டிய போட்டி. அப்ப இந்த பரதநாட்டிய போட்டிக்கு இசையமைத்தவர்கள் யாரு? நந்தியோ பெட்டி, நாரதனோ வீணை, பிரம்மாவோ பக்கமேளம், என் மைத்துனாகப்பட்ட மகாவிஷ்ணு மிருதங்கம். இவர்கள் 4 பேரும் இசையமைக்க நானும் அம்மன் காளிதேவியும் நாட்டியம் ஆடினோம். அப்ப நாம் ஆடுவது ஒரு பெண்ணோடு. பெண் எடுத்த தோல்வி கண்டா பார்க்கக்கூடிய ஆண்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கேவலம். அப்படின்றதுக்காக என்னுடைய சொத்தை நான் கொஞ்சம் சேர்த்து போட்டேன். என்ன சொத்து? கஞ்சா. போல யாரு இப்பெல்லாம் ரொம்ப சிட்டா போட்டாங்க. என்னன்னு கஞ்சா போறவங்க தூக்கிட்டு போய் இப்பதான் அதிகமா இருக்குது பேசாரு. இந்த மாதிரி ஆளுகள் என்னைக்கு திறந்துருது? அப்பா என் சொத்தை கொஞ்சம் சேர்த்து போட்ட உடனே எனக்கு கொஞ்சம் தடுமாட்டம் அதிகம். ஓ, அதே பேர் தான் ஆட்டமா போச்சு. அப்ப பார்த்தால் மகாவிஷ்ணு சிவபெருமான் காளிதேவி இடத்துல தோல்வி காண வேண்டும். பார்க்கக்கூடிய அதாவது தேவர்கள் சப்தரிஷிகள் கண்ணன் கம்புள்ளர் அனைவற்றவர்களும் கைதட்டி நகைக்கணும் அப்படின்றதுக்காக என் காதில் இருக்கக்கூடிய குண்டலமாகப்பட்டதை பூமியில விழும்படியாக செய்தார். உன் காதில் இருக்கிற குண்டலம்
நாட்டியத்தை நிறுத்திவிட்டு குண்டலத்தை எடுத்தா காளி தேவி ஜெயம் பெற்று விடுவாள். ஆமா அப்படின்னு சொல்லி நாட்டியம் ஆடிக்கொண்டே பூமியில் கிடக்கும் குண்டலத்தை எடுத்து என் காதில் அணிந்தேன். ஓ காலால் எடுத்து பார்த்தால் அதாவது காளி தேவி சிவபெருமான் காலத்தூக்கி நாட்டியம் ஆடுகிறார், நாமளும் காலத்தூக்கி நாட்டியம் ஆடணும் அப்படின்னு காலத்தூக்க ஆரம்பித்தார். பார்த்தால் தேவர் சபையை ஒரு அமைதி காத்தது. அப்ப பார்த்தால் மகாவிஷ்ணு ஒரு பெண்மணியாகப்பட்டவர் தேவர் சபையில காலத்தூக்கி நாட்டியம் ஆடுவது தப்பு. தப்பு. தங்கா நாட்டியத்தை நிறுத்து அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப அவர் வாசித்துக் கொண்டது என்ன? மிருதங்கம். இந்த மிருதங்கத்தின் மூலியமாக நயனபாசன் தெரிவித்தார். எப்படி? தங்கா இது தேவர் சபை, இந்த தேவர் சபையில் ஒரு பெண்மணி ஆகப்பட்டவர் காலத்தூக்கி நாட்டியம் ஆடுவது தங்கா தப்பு 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 அப்படி என்று மிருதங்கத்தின் மூலியமா நயனபாசன் தெரிவித்தார். சரி. இதை அறிந்த காளி தேவி காலத்தூக்கி நாட்டியம் ஆட ஆரம்பித்தவள் மீண்டும் காலை பூமியில ஊண்டினார். பார்த்தார்கள் தேவர்கள், சப்த ரிஷிகள், கண்ணர், கெம்புடன் அனைவற்றவர்களும் பரதநாட்டிய போட்டியில் சிவபெருமானை வெற்றி கண்டு விட்டார். அப்படி என்று எனக்கு கூத்தாடி என்று பெயர் சூட்டினார்கள். அது மட்டுமா, நான் நாட்டியம் ஆடி இடத்திற்கு பெயர் என்ன? தில்லை அம்பலம். தில்லை அம்பலம். இந்த தில்லை அம்பலத்தில் நாட்டியம் ஆடி வெற்றி கண்டபடியால் எனக்கு தில்லை அம்பலம் நடராஜ பெருமான். நடராஜ பெருமான். சரிங்க. தில்லை அம்பலம் எங்க இருக்குது பாத்தியா? நான் பார்த்தது இல்லைங்க. சிதம்பரம் போய் பாரு. நாளைக்கே போறேன். எதுக்கு? தில்லை அம்பலம். போயிட்டா. சரி, இப்படி பெயர்களை பெற்று எனக்கு என்ன வேலை? என்ன வேலை? யானை முதல் எறும்பு கடைசி 84 ஜீவபேதங்களுக்கும் அன்றாடு படியளக்கும் தொழில். சரிங்க. அதனால நான் படியலுக்கு போக வேண்டும். அப்படி நான் படியலுக்கு போவதாக இருந்தா என் மனைவியாகப்பட்ட உமா மகேஸ்வரி சிவபெருத்துல தனிமையில் இருக்கிறார். நான் வரவழைத்ததாக சீக்கிரம் வரவழைத்தவா, நான் படியலுக்கு போகணும்.